அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சாத்தான்குளம் வழக்கில் காவலர்கள் மீதான குற்றத்தை உறுதி செய்துள்ள நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாக, ஒரு பொதுமக்களில் ஒருவராக வரவேற்கிறேன். அதிகார வர்க்கத்தில் உள்ள காவலர்கள் நினைத்தால் ஒரு சாமானியனை என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்ற மமதியில் இருந்த அனைவருக்கும் இந்த தீர்ப்பு சம்மட்டி அடி அடித்தது போல உள்ளது. இந்த வழக்கில் எந்தவித ஒளிவு மறைவின்றி புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார். உத்தரவிட்டதோடு விடாமல் அதற்கு தேவையான அத்துணை ஆதாரங்களையும் எந்தவித தடங்களும் இன்றி சமர்ப்பித்த காரணத்தால் விரைவில் நீதி கிடைத்துள்ளது. 2021க்கு பிறகு ஆட்சிக்கு வந்த விடியா திமுக ஆட்சியில் 30க்கும் மேற்பட்ட காவல் மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. அதற்கு இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? ஒண்ணுமே கிடையாது. இவர்கள் வெறும் விளம்பர ஆட்சியை மட்டும் செய்துவிட்டு இதற்கான தீர்வை எதையுமே காணவில்லை. 30க்கும் மேற்பட்ட இந்த காவல் மரணங்களுக்கு புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு அனைத்திற்கும் தீர்வு காணப்படும். விரைவில் ஆட்சி அமையும். ஆட்சி அமைந்தால் சட்டத்தின் முன் அனைவரும் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கப்படும். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். நன்றி.